மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் வினோத் சாருக்கு என்னோட நன்றி. குடும்பஸ்தன் என்னோட முதல் படம் குடும்பம் படமாக அமைச்சு தந்ததுக்கு பிரசன்னா ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ் அண்ணா டைரக்டர் அண்ட் பிரசன்னா அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் வினோத் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் அண்ட் ஸோ தேங்க்ஸ். உண்மையிலுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு பல பேருக்கு நான் நன்றி சொல்லணும். உண்மையிலுமே நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் இடத்துல இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் அண்ட் ரைட்டர் பிரசன்னா அவங்களோட விஷன் அண்ட் அந்த விஷனுக்கு நாங்கள்லாம் டெக்னீஷியன்ஸாக ஆக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையுமே இதை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை புல் பண்ண ப்ரொடியூசர் அண்ட் வினோத் சாருக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, தேங்க்யூ சார் இதுக்கு. அண்ட் மணிகண்டன் சார், குரு சோமசுந்தரம் சார், சாமி மேம், உண்மையிலுமே அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுமே எனக்கு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு நம்ப முடியாத ஒன்றா இருக்கும்ல. நான் ஆரண்ய காண்டம் வந்து தியேட்டரில் அவரோட ட்ரெய்லர்லேருந்து குரு சோமசுந்தரோட வாய்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்த டைமெல்லாம் இருக்குது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். அண்டு மணிகண்டன் சாரோட இன்டர்நெட் நாளையில் வந்து அவர் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பார். நானும் ஃப்ரெண்டு கிருஷ்ணா அவர் அந்த படத்தில் கூட எழுதியிருக்கான். ஸோ அவன் வந்து அப்படி மணிகண்டன் சார் மாதிரி அதை வந்து மிமிக்ரி பண்ணி திரும்ப திரும்ப பேசி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவரோட ஒவ்வொரு ஒர்க்ஸ், அவரோட சிலுக்கருப்பட்டியில் ஆரம்பிச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவரோட யூடியூப் சேனல் அப்படி ரசித்து கொண்டாடின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது உண்மையிலுமே தெரியல. அது முதல் படமாக அப்படி அமையிறது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீரா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒர்க், அவ்வளோ கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் கல்லரி சார் அண்ட் எடிட்டர் கண்ணன் வந்து என்னோட காலேஜ் மேட், நாங்கள் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல் படத்தில் நாங்கள் 2 பேருமே அறிமுகமாகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் உண்மையிலுமே மேசிவான எஃபர்ட். ஏன்னா ஃபுல் படம் நம்ம கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம். அதோட லொக்கேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சு பல நேரங்களில் அவ்வளவு ப்ரெஷர்ஸை பட் ஒரு துளி கூட எங்கள் மேலே அந்த ப்ரெஷரை போடாமல் பண்ண ப்ரொடக்ஷன் டீம், மேனேஜர் மனோ அண்ட் குமார் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைரக்ஷன் டீம். இப்படி ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்ஷன் டீம் பார்க்கறதுக்குல உண்மையை அது ப்ளஸ்ன்னு வச்சுங்களேன். படத்தோட ஃப்ரேமுக்கு அவ்வளோ வேலை செய்வாங்கன்றதுல அவ்வளோ உண்மையிலுமே அப்படி ஒரு டைரக்ஷன் டீம் கிடச்சிருக்கு. அண்ட் அதில் பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் நக்கலைட்ஸ் டீமாக ஒர்க் பண்ணது அண்ட் டீமாக இந்த படம் வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ரைட்டர்ஸ் டீம் எல்லாத்துக்குமே திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். First of all, thank you to Press and Media and குடும்பஸ்தன் டீம். என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ராஜேஸ்வர் ப்ரோக்கும் மாத்தேவனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மாத்தேவன் தான் ரொம்ப ரேண்டமாக ஒரு நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் ஒரு மாலில் மீட் பண்ணி அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரி அப்போது ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணார் மாத்தேவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தேவனுக்கு நன்றி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஹோல் டீமுக்குமே நன்றி. ஏன்னா இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், நம்ம ஒவ்வொரு விஷயங்களை எப்படி அணுகணும். அண்டு மியூசிக்கலாக ஒரு ஃபிலிமாக பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ரெஷரை நான் கோ த்ரூ பண்ணுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதை கடந்து போகிறது ஒன்று இருக்கும். அன்றைக்கி ஒர்க் பண்ணணுன்னு வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்றைக்கி ஒர்க் நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியும். ஸோ ராஜேஸ்வரை பார்த்துட்டு சரி வேணாம் தலைவா நம்ம வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி, ஒர்க் ஆங்ஸைட்டியை வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்ட இருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ.
மணி ப்ரோவும் அதுதான். ஸோ பார்த்தாங்க, ஓகே ஓவரால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் மியூசிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பேட்டர்னே புரியல, இது புதுசாக இருக்குது, லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், லைக் இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. இன் அவுட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணியண்ணா அண்ட் ராஜேஸ்வர் ப்ரோ. அண்டு லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூனா அது ஃப்ரம் காக்கா கதை. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஃபுல் டு மைடியர் மனோரமா. ஸோ அந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் என்னோட காக்கா கதையை ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி. ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்து இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணு, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிக்கல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷ் அண்ட் டீம். ஸோ அவங்க இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் படத்தை Jan 24 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் இட் பி குட் ஃபிலிம். இது வந்து குடும்பஸ்தன் சொல்கிறப்ப ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு படம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அது வந்து காட்டணும்னு நினைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்கணும், யங் பீப்புள் எல்லா க்ரௌடும் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஐடியா வச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தக்காளி இருக்கும், அந்த தக்காளி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஒன்று வந்து அந்த அந்த இது எலி வந்து அது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பசின்னு ஆசைப்படும். இன்னொரு சைட்லேருந்து அவனுக்கு வந்து அது 3 ரூபான்னு 7 ரூபான்னு சொல்கிறது தான் அவனுக்கு பெருசாக இருக்கும். அந்த காசு வந்து அவனுக்கு பெருசாக இருக்கும். அது காட்டணும்னு நினச்சோம் ஒரு விஷுவலில். ஸோ லைக் தட் லைக் எவ்ரி திங் ஒரு சீனும் அது மாதிரி தான் கிராக் பண்ணது எல்லாமே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நக்கலைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைவை அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக் எண்டில் இருந்து இரவும் பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்கிறதுக்கு உதவிய நக்கலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எங்களால் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டோடனே பல பேர் அந்த சொல்லினாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரஞ்சு. ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரி தான் குடும்பஸ்தனும். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும்போதே ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாமல் இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில் ஒரு 100 பேர்த்த தூக்கி ஏரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போது இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை மணிகண்டன் சார்
அவர் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினார். இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறைவாக இருக்கிற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல் ஆகிட்டோம். ஐ வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் பல வகைப்பட்டு இருக்குது. வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் அவர் இந்த படத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எங்களோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்கள் விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ளே அவர் மேலும் 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 தன்னை உள்ளே பிளெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு தருணத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்தது ஷூட்டிங்கில் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது பல நேரங்களில். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அந்த வகையில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்ணுறோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட நுவான்சஸ், அந்த நுவான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது ஒரு வேலை. நாங்கள் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்கு, இன்னும் சில நுவான்சஸை உள்ளிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வரதுக்கு மணிகண்டன் சாரினுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு. அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ரைட்டராக இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்துலேயே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இந்த கதை வேறு யாரையும் நம்பி இல்லை. இந்த படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களை நம்பி தான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மேக்னா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகமாமா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்தில் ஆக்டர்ஸுங்கிற வகையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரை வைசாக் பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, குறிப்பாக ஆர்ஆர் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது. காட்சிகள் ரொம்ப வேகமாக நகரும், நிறைய துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு கோர்வையாக ஆர்ஆர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை நீங்கள் பார்ப்பீங்க. அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள், கண்ணன் பாலு, இவங்களை பற்றி நான் தனியாக பெருமையாக பேசுகிறதுங்கிறது அது என்னை பற்றி நானே பேசிக்கிற மாதிரி. ஆனால் அவங்களுடைய முழுமையான உழைப்பை அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மீரா, தென் எங்களுடைய டிசைனில் ஒர்க் பண்ண கவின், எனக்கு ரைட்டிங்கில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த், இவங்களை பற்றி நான் புகழ்ந்து பேசுகிறதுங்கிறது என்னை பற்றி நானே சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பல பர்சனல் லைஃப்பில் இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோவா பேச வராது, இப்படி வந்து பேச சொல்லி கூப்பிட்டாங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஜனவரி 24 நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலையோ ரொம்ப குழுகுலுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்த்த சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நாடகத்துறையிலேருந்து, எஸ்பெஷலி இப்போ புதுப்பட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்தது. நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, அது யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றும்ல. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நான் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், இது என்னது எப்படி கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி, அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறிய இருக்குது, அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் வேதா தான் எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்போம், மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை.
அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிவிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வைசாக் தான். ஓ அப்படியா? ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மறந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்க திரு கனி அவர்களுக்கு பாராட்டு. ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இதனோட முதல் ஸ்பீச் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பொறுத்துக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குடும்பஸ்தன் அப்படிங்கிறதுல இடத்துலேருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதில் என் ட்ரீமை பர்சியூ பண்ண விட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஜாஸ்மின், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கரெக்டாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆனாங்க. த்ரூ அவுட்டாக நான் கூடவே இல்லை, பயங்கர சப்போர்ட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி, அவனுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவன் காசு சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த சமயத்தில் நிறைய சமயத்தில் இவங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட்டடாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்துக்கு போனோம்னா நக்கலைட்ஸ் என்னோட இன்னொரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் இப்போ இங்கே இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசன்னா அழகாக சொல்லிட்டார். அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நானும் பிரசன்னாவும் இந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க. அது இல்லாட்டி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டேரக்டர் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் அஜித் சார் கிட்ட, நான் வந்து ஸ்டெஃபி கிராஃப்ட், டெமி மூர் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன், மாதுரி தீக்ஷித் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களில் யாராவது ஒருத்தர் என்ன திரும்பி பார்த்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் சினிமா. அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உயிரை கொடுத்து லவ் பண்ணுற எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க. அதில் யாரையாவது அப்படி திரும்பி அது கடைக்கண் கொண்டு பார்த்துச்சுன்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஆனால் இந்த சினிமாவுடைய காதல் அப்படிங்கிறது வந்து சும்மா வந்துடாது. அது வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு போதையோடு வரும். அந்த போதை வந்து நான் ரொம்ப பெரியவனா அப்படின்ற ஒரு மாயையை, ஒரு மமதையை கொடுக்கும். அதுலேருந்து தப்பிச்சு வரவங்கள நான் ரொம்ப பெரிய ஆளுமையாக பார்ப்பேன். அப்படி தான் நான் இவரையும் பார்க்குறேன். இப்போவுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நான் சாதாரண பையன், என்ன சார் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்கன்னு கேட்டால், ஐயோ இப்படி சொல்லாதீங்க, இதுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அவரை பார்க்கும்போது அவர் நம்ம வீட்டு பையன், நம்ம பையன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வருது. இந்த நம்ம வீட்டு பையன் நம்ம குடும்பத்தில் வாழ்த்து வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அவரை வாழ்த்துவோம். இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார் திரு மணிகண்டன் அவர்களே அழைக்கிறோம். முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை, இணையதள, தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட், இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல. அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நான் இடையில 2 படம் பண்ண போகிறேன். லவ்வரு, குட் நைட்டு, லவ்வர்னு 2 படம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன்.
பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை, ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே சார் அடிக்கடி முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுதணும் அப்படின்னு நினைச்சோம். சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலிருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு சராசரியாக 25,000 ரூபா 30,000 ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இது இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்ணுறதுன்ற உட்காந்து தென்னையில் உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா, படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது. நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். சோமுனா வந்து நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பருத்தி வீரங்களை கஞ்சா கருப்பு சொல்லுவார், இனி யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது, அவருக்கு கிளாஸாக அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு. அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர். சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்கே சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும் போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமாக அழுது வந்துச்சு. வாழ்த்துக்கள்ண்ணா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்டு சுந்தரராஜன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்டில் வச்சுருந்தாலும், இவன் யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்ணுறதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்கிறது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாமல் அவர் வந்து எங்கள் லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு, ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதரில் வந்தவங்க நான் கூட ஒரு காமெடி எழுதியிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையாக எனக்கு கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க கிஃப்ட் ராப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல். அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு. ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை அவங்க பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் ஆனால் த வே ஷி பெர்ஃபார்ம்டு, அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி, இமோஷனல் சீன்ஸ்லையும் சரி,
அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். பட் ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அனோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஷான்வி. அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் என்ன சொல்றது, இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமாக பேசுவாங்க. அது அவங்களோட ஃபோர்ட்டே, கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம் ஜென்சன் சாரு, அனிருத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே, அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேலேருந்து, எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க. கிருஷ்ணா, மிதுன், இவங்க எல்லாருமே ஹெவியாக எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும், அது பிரசன்னா சார். ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்அவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது, நான் கோயம்புத்தூரில் போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா க்ரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த வரேன். அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா வந்து எப்படின்னா ஏதோ இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க. வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார். அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க. இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க, 40 41 இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார், ஓகே சார், அவ்வளோ பிரமாதமாக ஒன்றும் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்ணன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய என்னது ஆமாம் போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய், பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அவர் எந்த சமயத்துலையும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார். நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ கண்ணன், உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள். அப்புறம் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன். முக்கியமாக நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லைவ் லொகேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த லைவ் லொகேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சுஜித். அப்புறம் நம்ம சுரேஷ் சார் வந்து இது 2வது ப்ராஜெக்ட். நான் மத்தகம்க்கு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். சுரேஷ் சார் எப்படின்னா அவர் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரியான ஆள் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அதை ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல. பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அந்த ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து வின்சினாக்கு தான் சேரணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரொடியூசர் சார், எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவருக்கு கோவமே வரமாட்டேங்குது, இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு, நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். அவருக்கு வந்து
என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது. அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர். எனக்கு வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை, என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம், அவ்வளோதான் பேசியிருப்பாரு. அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக. அண்டு வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் இருக்குன்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், காமெடி ஃபில்ம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு. தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன், நம்ம அஸ்வின், கிருஷ்ணா, அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசன்னா சார் தான் சொல்லுவார், நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுங்கிறதுக்காக பேக் எண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூடா. அப்புறம் கவின்கா, உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும். ஒரு லெவலில் இவரை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்டில் இவரும் இருப்பார். ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனால் என்னத்துக்கு, நான் படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேலே கோச்சிக்கல, இல்லை நானும் அவன் மேலே கோச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே, அப்புறம் என் சைடில் எதனா ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க, ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமாக வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ரஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேர் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு. தேங்க்யூ, என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு. அண்டு கனி மேம், உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனவரி 24 அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. பயங்கர படபடப்பாக இருக்கு. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோன்னே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகாக சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக
ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்னைக்கு சோஷியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததான்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் பிரசன்னாகிட்ட, அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியா இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னை வந்து கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரில. ஒரு உறுப்பாக ஏடியா இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரசன்னா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு. என்னென்னா நான் வந்து பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டே. அவர் வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு. அப்போது ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னையும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான். திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது. எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது, அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன். மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்கள் கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். அதை ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன், அப்படி கிடையாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல சாப்பாடு போட்டார். லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார். தேங்க்யூண்ணா. தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாமல் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு இதே இருக்காதுல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டுருப்போம்.
ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம், செமையாக வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பாக தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும், வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை, இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சான்ஸ் டேர்ன் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு புது பாஷா, ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னேன் சார் கிட்ட, ஏன்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது படம் வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னன்னா எனக்கு ஐ லவ் குரு சார். I've been always been a fan of him. இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் கிருஷ்ணா గారు அண்ட் பென்னி, they helped me a lot இப்போ translate. ஸோ கிருஷ்ணா గారు எல்லா படத்தில் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபிள். And Benny, thank you so much. And Nivi, Sanvi, and Amma, she's not here, and Guru sir, ellarukku hi sir. And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. Proper book Tamil paste to paste, he used to bully me. Did you understand what I spoke? But kandipa na kattupen. That is one. Innonu padam vand Meera, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I missed someone, very very sorry. Kumar garu ellarthukku romba nandri. Inno actually இந்த படம் வந்து first time இப்போ narrate பண்ணும்போது what I really got connected to was நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல, I'm from a middle class family. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போர்ட்ரே அ உமன் ஹூ ஹேஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல். அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்கு. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஐ ஹோப் ஸோ. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது that's all. Thank you so much. 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டரில் பாருங்க.
I hope you all like it. You enjoy the film, all of that. Thank you so much.